ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 10/5/2024. இந்த வீடியோவை நான் ஒரு 3:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 4 o'clock இந்த வீடியோ ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி ஒரு 2 days பேக் போட்டிருந்தோம். மே 5/2024 சண்டே நீங்கள் எழுதின நீட் எக்ஸாமுக்கான OMR ரெஸ்பான்ஸ் சீட்டு கூடிய விரைவில் வெளியிடப்படலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் அப்டேட் கிடச்சிருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஹாலில், அதாவது நீட் எக்ஸாம் சென்டரில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய OMR சீட்டை சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஃபில்டு OMR சீட்டு, கேண்டிடேட்னுடைய OMR சீட்டை சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதை NTA அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. கூடிய விரைவில் அப்லோட் பண்ண போகிறாங்க. அதை அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு கேண்டிடேட்னுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அது போக செக்யூரிட்டி பின் நம்பர் இதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் கொஷின் பேப்பர் கோடு நம்பருக்கு, அதாவது Q3 N3 அந்த மாதிரி வருது இல்லைங்களா, இந்த கொஷின் பேப்பர் கோட் நம்பருக்கான ஆன்சர் கீயும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கொஷின் பேப்பர் கோடுக்கும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த OMR சீட்டையும் நீங்கள் அங்கே பபுள் பண்ண OMR சீட்டினுடைய ஸ்கேன்டு காப்பியையும், இப்போது NTA ரிலீஸ் பண்ணுற இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயையும் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கான ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம் பிஃபோர் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரி, இப்போது இதை பார்த்துட்டு இந்த ஆன்சர் கீயில், எந்த ஆன்சர் கீ, NTA இப்போ டென்டேட்டிவாக ஒரு ஆன்சர் கீ கூடிய விரைவில் வெளியிடப்படலாம் அப்படிங்கிற அந்த செய்தி இருக்குது இல்லைங்களா, அந்த ஆன்சர் கீயில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் அந்த மாதிரி தவறுதலாக தோணுதோ, அல்லது அதை சரி அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ண விரும்புகிறீங்களோ, சேலஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களோ, ஒரு கொஸ்டினுக்கு 200 ரூபாய் வீதம். இப்போ ஃபிசிக்ஸில் 3 கொஸ்டின் இருக்குது, டவுட்டாக இருக்குது, அதை புக்கில் நான் கரெக்டுன்னு படித்தேன், இப்போ நான் சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா 3 × 200 600 rupees ரீஃபண்ட், அதாவது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டாக நீங்கள் செலுத்தணும். அதாவது நீங்கள் ஒன்ஸ் அமௌண்ட் கட்டிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் திரும்ப வராது. ஆனால் நீங்கள் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா எந்த புக்கில், NCERT புக்கில் இருந்து எடுத்தீங்களா, எந்த பேஜில் இருந்து எடுத்தீங்க, எந்த லெசனில் இருந்து எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் ஸ்கேன் பண்ணி NTAனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண எல்லாத்தினுடைய ஆன்சரையும் பார்த்துட்டு NTA அது சரி அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மதிப்பெண்களில் மாற்றம் இருக்கும். இப்போ திரும்பவும், இப்போ ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண பிறகு திரும்பவும் இன்னொரு டைமு ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போ ரஃபாக இந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீக்கு உங்களுக்கு என்ன டோட்டல் வருதோ அந்த டோட்டலை விட இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா இந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீலேருந்து ஃபைனல் ஆன்சர் கீக்கு அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது இதுக்கான அப்டேட்டையும், இந்த பப்ளிக் நோட்டீஸ் லாஸ்ட் இயர் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கூடிய விரைவில் NTA தரப்பிலிருந்து ஸ்கேன்டு OMR சீட்டு, கேண்டிடேட்னுடைய அந்த OMR ரெஸ்பான்ஸ் சீட்டு அப்லோட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும், அதாவது கொஷின் பேப்பர் கோட் நம்பர் Q3 Q2 S1 S2 அப்படின்னு வந்தது இல்லைங்களா, அந்த OMRக்கான அந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீயையும் அப்லோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது. அதை பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நியூஸ் அப்டேட் தான் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ NTA தரப்புலேருந்து கூடிய விரைவில் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறதும், ஸ்டூடெண்ட்ஸுக்கான OMR ரெஸ்பான்ஸ் சீட்டும் கூடிய விரைவில் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல். இப்போ இது பார்த்தீங்கன்னா நீட் UG 2024 ஆன்சர் கீ வில் பி ரிலீஸ் அட் NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட் https://nta.ac.in. டேட்டு பார்த்தீங்கன்னா மே 10, 2024 இன்றைக்கி காலையில் 10:13 AM இந்த போஸ்ட்டு செஞ்சுருக்காங்க.
இப்போ நம்ம சொன்ன அதே தகவல் தான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய இந்த ஓஎம்ஆர் சீட்டு மே 5 14 அதாவது மே 5 நடந்த 4750 சென்டரில், அதாவது 571 சிட்டி இன்க்ளூடிங் 14 சிட்டிஸ் இன் அப்ராடில் நடந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஓஎம்ஆர் சீட்டை வந்து என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த் செக்யூரிட்டி பின்னை கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த மாணவர்களுக்கான கொஷின் பேப்பர் கோட் நம்பர் என்னவோ அந்த கோட் நம்பருக்கான ஆன்சர் கீயும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் பார்த்துட்டு என்டிஏனுடைய இந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயில் ஏதாவது உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 200 ருபீஸ். இந்த 200 அப்படிங்கிறது நான் ரீஃபண்டபிள், திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஆன்சர் கரெக்டாக இருந்ததுனாலும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க, ஆன்சர் கரெக்டாக இல்லைனாலும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டினுக்கு திரும்பவும் என்ன பண்ணாங்க, ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயை விட ஃபைனல் ஆன்சர் கீக்கு மாற்றம் இருந்துச்சு. இதுக்கான பப்ளிக் நோட்டீஸ் அப்படிங்கிறது கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த பப்ளிக் நோட்டீஸ் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பப்ளிக் நோட்டீஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயருக்கு உள்ளது. இந்த பப்ளிக் நோட்டீஸ் அப்படிங்கிறது 4th June 2023 ரிலீஸ் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் மே 7 2023 நடந்துச்சு. ஜூன் 4 4th June 2023 நீட் எக்ஸாமுக்கான ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, அதே போல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ், அதாவது ஸ்கேன் பண்ண மாணவர்கள் பபுள் பண்ண அந்த ஓஎம்ஆர் சீட்டை வந்து ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீயையும் கொஷின் பேப்பர் கோடுக்கான அந்த ஆன்சர்ஸையும் செக் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ லாஸ்ட் இயர் அந்த டிலே ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட 27 நாள் கழித்து கொடுத்தாங்க. அதுக்கான ரீசன் வந்து லாஸ்ட் இயர் 2 ஸ்லாட்டாக எக்ஸாம் நடந்தது. எக்ஸப்ட் மணிப்பூர் ஒரு எக்ஸாமும், மணிப்பூரில் ஒரு சில இஷ்யூஸ்னால எக்ஸாம்ஸ் தள்ளி போச்சு, அவங்களுக்கு தனியாகவும் எக்ஸாம் நடந்தது. ஸோ 2 எக்ஸாமுக்கும் சேர்ந்து 27 டேஸ் கழித்து என்ன பண்ணாங்க, இந்த ஸ்கேண்டு ஓஎம்ஆர் சீட்டையும் ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கூடிய விரைவில் என்டிஏ தரப்பிலிருந்து மே 5 நடந்து முடிந்த நீட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ, மாணவர்களுடைய அந்த பப்ளிங் பண்ண ஸ்கேண்ட் ஓஎம்ஆர் சீட்டையும் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டுருக்குது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆன்சர் கீழே உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருக்குது, இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேலஞ்சு பண்ண விரும்புனீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 200 ரூபாய் வீதம். எத்தனை கொஸ்டினை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்களோ இன்ட்டு 200. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணிங்கன்னா 3 × 200 600 பே பண்ணணும். இதுவே 4 கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா 4 × 200 800 ரூபா அமௌண்ட் கட்டி அந்த அமௌண்ட் திரும்ப வராது, சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி நீங்கள் சேலஞ்சு பண்ணினதுக்கப்புறம் என்டிஏ எடுக்கிற முடிவு இறுதியானது. அப்படி உங்களுடைய சேலஞ்சை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வினாக்களுக்கான மதிப்பெண் கொடுத்தாங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டில் மார்க் வந்து கூடுதலாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்மளுக்கு நிறையா போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம நீட்டு யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் நெய்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். வீடியோ முடியல, கடைசியாக ஒரே ஒரு நம்ம சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இப்போது நீட் எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு. நான் வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு கவுன்சிலிங்க்கான
கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு விரும்புகிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னது அப்படின்னா, எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது டில் த அட்மிஷன் வரைக்கும். அதாவது மெடிக்கல் காலேஜில் நான் போய் ஃபஸ்ட்டு டேயில் நான் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் அவைலபிள் அப்படின்னா, உங்களுக்கான பாசிபிள் மார்க்குக்கு உங்களுக்கான பாசிபிள் காலேஜ் அது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ இல்லை செகண்ட் ரவுண்ட்லேயோ எந்த ரவுண்டில் கிடைக்குதோ, இல்லை ஃபஸ்ட்டு செகண்டில் கிடைக்கல அப்படின்னா தேர்ட் ரவுண்டில், இல்லைன்னா ஸ்டே ரவுண்டில் எந்த ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த ரவுண்டு வரைக்கும் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த ரவுண்டில் உங்களுக்கான அலாட்டட் சீட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாள் சேர்கிற வரைக்குமான முழு வழிகாட்டுதல் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் வழங்கப்படும். இதில் எந்த விதமான அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்ததுனாலும் 1-to-1 நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட ஃபோனில் வந்து உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவைப்படும் நேரங்களில் நம்ம வந்து வீடியோ கால்லையும் ஜூம் மீட்டிங்லேயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூம் மீட்டிங் அண்ட் வீடியோ கால் மீட்டிங் அப்படின்றது எல்லாமே ப்ரைவேட் மீட்டிங் தான். இதில் வந்து வேறு யாரும் இதில் கலந்துக்க மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா மாணவர்களும் பெற்றோர்களும் அதை தான் விரும்புகிறாங்க. ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு நம்மளுடைய எல்லா ப்ரைவசியையும் அதை வந்து பப்ளிக்காக சொல்கிறது நாங்கள் விரும்பலை. ஸோ உங்கள்கிட்ட 1-to-1 வந்து நான் காண்டாக்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறக்காக அந்த ஜூம் மீட்டிங் வந்து பேரண்ட்டு, ஸ்டூடெண்ட்டு, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அது போக நான் இவங்க மட்டும்தான் கலந்துக்குவோம். அதை எடுத்து திரும்பவும் நம்ம வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இது முழுக்க ப்ரைவேட் மீட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் வரும், நான் அப்போ மட்டும் டவுட்டை கேட்டுக்கிட்டுமா அப்படின்னா தாராளமாக கேட்டுக்கலாம். அதையும் நம்ம வந்து 1 or 2 டவுட்ஸையும் த்ரூ ஃபோன் காலில் பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இப்போ படிச்சுட்ருக்கிறேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லைன்னா வந்து நான் கிராஷ் கோர்ஸ் படித்தேன், சரியான மார்க் வரல. இல்லைன்னா இப்போ நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். 11th நான் 12th போகிற ஒரு கேண்டிடேட்டு. எனக்கு வந்து நீட் ஸ்டடி மெட்டீரியல் வேணும், கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் த்ரூ பெய்டு சர்வீஸில். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.